சரஸ்வதி துணை நாதஸ்வரம் தவில் இசைக்கலைஞர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் நான் ஆண்டவன் பேசுகிறேன். நாங்கள் இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, எங்கள் கலைஞர்களுக்கு வந்து வீடுகள் இல்லை, எங்களுக்கு வருமானம் இல்லாமல் போதுமான அளவுக்கு வீடு எங்களால் கட்ட முடியாமல் வாடகை வீட்டில் ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். அதனால் இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட எங்களுக்கு வீடு வேணும்னு கோரிக்கை வச்சுக்கிறோம். அதே மாதிரி பஸ் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பாதி கட்டணத்தில் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு முழுசாக பண்ணி கொடுத்துட்டா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த பஸ் பாஸ் வந்து எங்களுக்கு முழுசாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஐயோ, அதே மாதிரி கோயில்கள், இந்த அரசாங்க கோயில்கள் வந்து எங்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து இது வரைக்கும் மாத சம்பளம் வர்ற மாதிரி எந்த கோயிலும் எங்கள் கலைஞர்களுக்கு வீடு வேலை கொடுத்ததில்ல. இந்த ஆட்சியில் கவர்மெண்ட்டு கேட்குறதுனா நம்ம ஆட்சியர் இந்த அரசாங்கத்துக்கு வந்து எங்கள் கலைஞர்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் இந்த அரசாங்க கோயிலுக்கு வந்து வேலை வேணும். அது ஒன்று. அப்புறம் கருவிகள் வந்துங்க, அதாவது வாத்திய கருவிகள் வந்து எல்லாம் ரொம்ப பழமையானதாக இப்போ வாச்சிட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து இப்போ கொடுத்ததுனால எங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. இன்னுமே எங்களுக்கு எல்லா கலைஞர்களுக்கும் கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி சூலூரில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடுகளை வந்து எங்கள் கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம கோவை மாவட்டத்தில் எவ்வளோ கலைஞர்கள் இருக்காங்க? நம்ம கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 கலைஞர்கள் இருப்பாங்க. மாவட்டம் முழுக்க ஒரு 5000 கலைஞர்களுக்கு மேலே இருப்பாங்க. இன்றைக்கி வேலை வாய்ப்புறது உங்களுக்கு எப்படி இருக்குது? வேலையெல்லாம் ரொம்ப சிரமம் தான், ரொம்ப சிரமம். முன்னெல்லாம் எல்லா திருவிழா எல்லா விழாக்களுக்கும் அதாவது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள்களில் மட்டும்தான் எங்களுக்கு வேலை. இப்போ இந்த மாதம் 2-3 மாதத்துக்கு வேலை இருக்காது. அந்த கல்யாண சீசனில் மற்ற இந்த கோயில் மாசி பங்குனி இந்த மாதிரி கோயில் விசேஷங்களை மட்டும்தான் எங்கள் கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க எல்லா கலைஞர்களுக்கும் அந்த மாதிரி தான் வேலை. அதுவும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மட்டும் கொடுக்குறீங்களா இல்லை சிஎம்க்கு? இப்போ மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறோம், அடுத்து சிஎம்க்கு கொடுக்குறாங்க. ஆமாங்க.